அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மணத்தக்காளி கீரை எப்படி கடையெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் துவரம்பயிரை கழுவிட்டு ஒரு பருப்பு கடையில் சட்டியில் போட்டிருக்காங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 6-7 பூண்டு பல் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடுறேன். பருப்பு வந்து உங்களுக்கு 50% வந்தால் போதுங்க. நமக்கு கீரை வச்சு கடையிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு கத்தை மணத்தக்காளி கீரையை எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு கிழின்படி கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாம். அதில் பாருங்கள் வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் கீரை எப்பயுமே வேக விடக்கூடாதுங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த கீரையோட கலர் உங்களுக்கு மாறாத அளவுக்கு நம்ம எடுத்து அப்படியே கடைஞ்சிடணும். அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எல்லாம் நைஸாக கரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு தாளிப்பு தாங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து அப்படியே ஊற்றிடுறேங்க. கமகமன்னு ஒரு ஹெல்த்தான மணத்தக்காளி கீரை கடையில் ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் இதை தான் செஞ்சுருக்கேன். சூடான சாதத்தோடு அப்படியே கீரையை போட்டு அப்படியே பெரட்டி வச்சுட்டேங்க. இதுக்கு வந்து காம்பினேஷனாக தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.